முதலாளி சுத்தமா துடைக்க சொன்னாரா இல்ல சுத்தி சுத்தி துடைக்க சொன்னாரா? எதுக்கு பிரச்சனை? ரெண்டையும் சேர்த்தே செய்துருவோமே. தம்பி வணக்கம். பட்டு வேட்டி, சிலுக்கு ஜிப்பா, கையில வெத்தலை பெட்டி, சந்தேகமே இல்ல சின்னம்மா எதிர்பார்க்கிற பாட்டு வாத்தியார் தான். பூவிலே சிறந்த பூ என்ன பூ? கடுப்பு. குப்பு. யாரு இவரு? இவரு நான் சொல்றேன். இவர் பாட்டு வாத்தியாருப்பா. சீக்கிரம் உள்ள கூட்டு போ, இல்லாட்டி இங்கேயே பாட ஆரம்பிச்சிருவாரு. நீங்களே நல்லா பாடுறீங்களே, நான் எதுக்கு? தங்கம், என்ன சத்தம் இங்க? பாப்பாவுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு பாட்டு வாத்தியார் வந்திருக்காரு. பேப்பர்ல விளம்பரத்தை பார்த்தேன். என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க? இவ்வளவு பெரிய மனுஷர், இவ்வளவு பெரிய வீடு, நீங்க என்ன குறைச்சா கொடுக்க போறீங்க? மாசத்துக்கு ஒரு 1500 ரூபாய் தாங்கோல. 1500 ரூபாய் என்ன? 5000 ரூபாய் சம்பளம் தரேன். 5000? ஆனா என் பொண்ணுக்கு நல்லா பாட்டு சொல்லு. பாட்டு வாத்தியார் காத்துட்டு இருக்காரு சுஜி, சீக்கிரம் வாமா. எஸ். பாமகரிசை சரிகமப்ப. வாங்க வாங்க, நான் தான் பாட்டு வாத்தியார் பூபாதம். இதுல சுச்சி யாரு? நீங்க தானே? இல்ல, இவதான் சுஜி. என் பேர் சொர்ணா. அவங்க அக்காவா? இல்ல, அவங்களுக்கு தூரத்து சொந்தம். பக்கவாத்தியம். சுஜி, வாத்தியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சங்கீதமா வாழம்மா. இவ்வளவு வசதி இருந்தும் என்ன கனிவு, என்ன பணிவு. எப்படி உடம்பெல்லாம் அப்படியே சிலுத்துட்டு போ. ஆரம்பிக்கலாமா? எதை செஞ்சாலும் முதல்ல விநாயகனை கும்பிட்ட பிறகுதான் செய்யணும். தலையில கொட்டிக்கப்பா. காம்போதி பாட சொன்ன ராகமாலையை பாடுறியம்மா, உன் தலையில கொட்டிக்கடா. இப்படி உனக்கு பாட தெரியுமோ? அப்ப எதுக்கு வாத்தியாரு? இல்ல, அப்பதான் சொன்னாரு மேல மேல கத்துக்கணும். அப்படியா? இசையில 7 சொரம் தான் இருக்கு. அந்த 7 சொரத்துக்குள்ள சங்கீதமே அடங்கி இருக்கு. இப்ப பாரு. இது சொரம் இல்லம்மா, என் விரலுமா, என் விரலு. நான் சொரத்தோட பாடுறேன், என்னோட சேர்ந்து பாடுறியா? நல்லா ஏறதா? இப்பதான் ஏறிக்கிட்டு இருக்கு. முதல்ல மனசுல ஏறணும். அப்புறம் தலையில ஏறணும். தலையில தான் ஏற போகுது. தலையில ஏறின உடனே நெத்தி அடி அடிக்கணும். என்ன குப்பு, பாட்டு வாத்தியார் தலதறிக்க ஓடுறார்? அம்மா தனி ஆவர்த்தனம் வாசிட்டாங்க போல இருக்கே, அதான் ஐயா ஆட்டோ பிடிக்க ஓடிக்கிட்டு இருக்காரு. இப்ப எங்க பாவரு? என்னம்மா, என்னாச்சு? வாத்தியார் மண்ட மேல ஏறணும்னு பிடிக்க சொன்னாருப்பா, அடிச்சே ஓடிட்டாரு. அவர் எதை பிடிக்க சொன்னாரு, நீங்க எதை அடிச்சீங்க? இல்லடா குப்பு, வாத்தியார் தலைமையில கரப்பாம்பூச்சி போச்சுடா, இப்படி அடிச்சேன், அதுக்குள்ள ஓடிட்டாரு. எப்ப வர்றாரு மறுபடியும்? தையல் பிரிச்சப்புறம் வருவாரு. அப்பா ஆபீஸ் போறீங்களாப்பா? ஆமாமா. நானும் வரப்பா. வேணாமா, அங்க வந்தா நீ ஏதாவது ஏடா கூடமா பண்ணுவேன். இல்லப்பா, ஒண்ணும் பண்ண மாட்டேப்பா, நல்ல பொண்ணா நடந்துக்கப்பா, ப்ராமிஸ்ப்பா, காட் ப்ராமிஸ்ப்பா. சரி, அந்த கட்டைய தூக்கி போட்டுட்டு வா. குப்பு கேட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யார் வந்தா? வணக்கம்மா. என் பொண்டாட்டி பசங்களை ஸ்கூல்ல விட்டு போகும்போது என்ன பார்க்க வந்தாங்க. அன்னைக்கு தேட்டர்ல சிகப்பு கலர் புடவை கட்டிட்டு ஒரு ஆண்டி வந்தாங்கல்ல, அவங்க நல்லா இருந்தாங்களே, மாத்திட்டியா? சிகப்பு புடவையில ஒருத்தியா? ஐயே, அப்படின்னா ப்ளூ கலர் புடவை கட்டி பீச்ல இவர் கூட இருந்து போலீஸ் அடி வாங்கிட்டு ஓடிச்சே, அது எந்த ஆண்டி? ஏய், அது வேற ஆண்டிடா குப்பு. அவங்க மூக்கு சப்பையா இருந்ததுல, இவங்க மூக்கு நீளமா இருக்கு பாரு. நீளமா தான் இருக்கேனா? அந்த ஆண்டி தான் பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிக்கலன்னா அவருக்கு தான் பிடிச்சிருக்குங்கறாரே. வீட்டுக்கு வா, பேசிக்கிறேன். அம்மா வணக்கம்மா. வணக்கம். அப்பா கிட்ட சொல்லி என் சம்பளத்தை ஏத்தி கொடுக்க சொல்லுங்கம்மா. அட்டாக். டோன்ட் மூவ். அம்மா அட்டாக்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, அசையவே கூடாது. அவங்களாவே எப்பவாவது வந்து ரிலீஸ்னு சொன்னாதான் அசையணும். குட் மார்னிங் விஸ்வநாத். குட் மார்னிங் மூர்த்தி. குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங். கிரிஜா, தட்டெழுத்து அடிக்கிறாயா? அடி அடி. என்ன டைப் பண்ணிருக்க? ஐயோ, விழுந்துருச்சே. ஐயோ, அட்டாக்.
ஏன்பா நாங்க இன்டர்வியூக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் சொல்லுப்பா. இந்த திருச்சிக்கு போன விஷயம் என்னாச்சு? ஃபேக்டரி சைட்டுக்கான இடத்த போய் பார்த்தேன். ம். பிரமாதமான லொகேஷன். ம். ஞாயிற்றுக்கிழமை நீ ஒரு தடவை வந்து பார்த்துட்டு ஓகே சொல்லிட்ட, அக்ரிமெண்ட் போட்டுடலாம். ஓகே. ஏய் என்னம்மா சொல்றான் அவன்? இன்டர்வியூக்கு எல்லாரும் வெயிட்டிங் அப்பா. அப்படியா? ஏய் இது என்ன? ஆமா, எந்த போஸ்டுக்கு இன்டர்வியூ நடக்குது? எனக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரி தேவைப்படுது. அதுக்கு தான் இந்த இன்டர்வியூ. ஏய் குப்பு, என்னையா சொல்ற? ஏய் குப்பு இது என்ன? என்ன? என்னையா சொல்றான்? நீங்க தானே இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க? Yes. குப்பு எல்லாரும் உள்ள அனுப்பு, நான் இன்டர்வியூ பண்றேன். யோ, போகும்போது அவசரமா தடுத்துக்கிட்டு. வணக்கம் மேடம். தேங்க்ஸ். என்ன பேரு? சுவாமிநாதன். கேள்விகள்லாம் பயங்கரமா இருக்கும். பி கேர்ஃபுல்லா. ஓகே. மவுண்ட் ரோட்ல ஒரு கடை உள்ள ஒரு யானை ஓடி ஓடி வந்து உள்ள வந்துருச்சு. அது கடையில இருந்து என்ன வாங்கும்? என்ன வாங்கும்? மூச்சு வாங்கும். ஐயோ 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 ஐயோ. கவனிக்க சொல்றியா? என்னை வேலைக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க கம்பெனி தான் பெருமை. உனக்கு கிரிக்கெட் தெரியுமா? தெரியும். கேட்ச். சர்டிபிகேட் ஏய் இரு, நான் உனக்கு செஞ்சு தரேன். ப்ளீஸ் மேடம், சர்டிபிகேட் கொடுத்துருங்க. இத பாரு சுரேஷ், நீ ரொம்ப அவசரப்படுற. இந்த ஆபீஸ்ல வர்க் பண்ணனும்னா கொஞ்சம் பொறுமை அவசியம். உங்க வேலையை வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். குட் பாய். ரைட்டான ராங் நம்பர். குட் மார்னிங், ஐ எம் ராம். வணக்கம், உட்காருங்க. அட்டாக். ஏய் அட்டாக் என்ன தெரியுமா உனக்கு? ரிலீஸ். Thank you. I have finished my MBA. Previously, I was working as an administrative officer in Parker and Company. சரி, இந்த ஆபீஸ்ல எப்படி இன்டர்வியூ பண்றாங்கன்னு தெரியுமா உனக்கு? ஓ தெரியுமே, 2 பேர் ஓடினாங்க, பார்த்துட்டு தான் வந்தேன். எல்லாத்தையும் கை வச்சே கேட்குறேன். உதாரணத்துக்கு இது பனியன், இது கை வச்ச பனியன், இது அப்துல்லா, இது ஷேக் அப்துல்லா, இது புடவை, இது வாயில் புடவை, இது பானு, இது சாய்ரா பானு. இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு. நான் அப்பாட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன சொல்றேன்னு புரியல, இருந்தாலும் தேங்க்யூ. பா, இன்டர்வியூ எல்லாம் நானே பண்ணிட்டேன். உங்களுக்கு பர்சனல் செக்ரட்டரியா நல்ல ஆளை செலக்ட் பண்ணிருக்கேன்ப்பா. பயங்கர அறிவாளிப்பா, ரொம்ப மூளை. கேக்குற கேள்விகளுக்கெல்லாம் டான் 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 பதில் சொல்றாருப்பா. இத பாருங்களேன். அஜய், அங்க ராம்னு ஒரு கேண்டிடேட் இருப்பாரு, அவரை ரூம்க்கு அனுப்புப்பா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என் பொண்ணு உங்களை பத்தி சொன்னா, உங்ககிட்ட என்னெல்லாம் கேள்வி கேட்டாங்கிறதையும் சொன்னா. அம்மா, எந்த போஸ்ட்டுக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார், உங்களோட பர்சனல் செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு. மிஸ்டர் ராம், என் பொண்ணு கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிருக்கீங்க. அப்படின்னா உங்களுக்கு நிறைய பொறுமை இருக்குன்னு அர்த்தம். எனக்கு இந்த மாதிரி ஆள் தான் தேவை. அது மட்டும் இல்ல, உங்க சர்டிபிகேட்ஸ்லாம் பார்த்தேன், வேண்டிய அளவுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஸோ என் பொண்ணு எடுத்த முடிவை நானும் ஒத்துக்கிறேன். தேங்க்யூ சார். ஆல் ரைட். பை த பை, மீட் மை கிரேட் ஃப்ரெண்ட் மிஸ்டர் மூர்த்தி. ஹலோ. நெஞ்சு லேசா வலிக்குது. ஏண்டா எப்ப பாரு பிசினஸ் பிசினஸ்னு சுத்திக்கிட்டு இருக்கியே, கொஞ்சமாவது உன் உடம்ப கவனிச்சுக்கணுங்கிற அக்கறை இருக்கா? சரிடா. அப்பா. வணக்கம் டாக்டர் அம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். எனக்கு இல்லம்மா, என் தம்பி உள்ள படுத்திருக்கான். ஓகே, உட்காருங்க. நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. டாக்டர் அம்மா, ம். கிட்ட இருக்கிறது தான் தெரியுது, தூரத்துல இருக்கிறது தெரியவே மாட்டேங்குது. தூரத்துல இருக்கிறதையும் கிட்ட போய் பாருங்க, நல்லா தெரியும். என்ன டாக்டர், எங்க அப்பா நாய் கடிச்சிச்சு. அப்புறம் கோத்துல எங்க அப்பா நாய் திருப்பி கடிச்சிட்டாரு. அப்பா பேர் என்ன? கோவிந்தராஜ். இனிமே ஜிம்மின்னு கூப்பிடு. ஏய் ஏய் ஜிம்மி, ஜிம்மி குட் பாய். சிட் டவுன், சிட் டவுன். எங்க அப்பா மூச்சு விட முடியாம தவிக்கிறாரு. மூக்குள்ள டியூப சொல்லி வச்சிருந்தா எப்படி மூச்சு விட முடியும்? ஐயோ, ஏய் இனிமே இது அது நின்னுடும். நான் போன முறை செக்அப் பண்றப்பவே சொன்னேன், நீ ஃபாரினுக்கு போய் சர்ஜரி பண்ணிக்கோன்னு. இப்ப ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸ் டெவலப் ஆயிருக்கு. ஏன் இன்னும் போகாம இருக்க? எப்படி டாக்டர் போக முடியும்? நான் ஃபாரின்ல போய் படுத்துக்கிட்டேன். என் பொண்ணை யார் பார்த்து? அதுக்காக ட்ரீட்மெண்ட் தள்ளி போட்டுட்டே போக முடியுமா? நீ உடனடியா ஃபாரின் புறப்படுற. கூடி சீக்கிரமா ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து நான் அழைச்சிட்டு வரேன்.
சார் அடே டோன்ட் மூவ் ஓகே அப்படியே இருக்கணும் அப்படி இருக்கணும் அசைய கூடாது ஓகே அப்பா கிட்ட அர்ஜென்ட்டா ஒரு கையெழுத்து வாங்கிட்டு அப்புறமா அடிக்கிறேன். அதெல்லாம் அப்புறம் ஆ. 2 நாளா எங்க போயிருந்தே காணோம் கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்க. முதல்ல குரங்கு மாதிரி சரி ஈ அசடு வழியாத மேன் குரங்கு மாதிரி ஈ ரைட் இங்கிலீஷ் ஃப்ரெண்ட் ரைட் தெரியுமா Take me kung po. Sure. Yo. ரொம்ப நல்ல பண்ற மேன் உனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு தென் ஓகே டாங்கி மாதிரி கத்து பார்க்கலாம் ஆடு மாதிரி கத்துற மேன் டாங்கி மாதிரி கத்து யோராம் என்னையாச்சு இப்ப சொல்ல போறியா இல்லையா? போதும்பா. சீரியஸ் ஐயா அம்மா. ஏயா என் பொண்ணு அட்டாக் சொன்னாளா? எஸ் சார். லாஸ்ட் 3 இயர்ஸா நம்ம கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ல நிறைய ஃப்ராட் நடந்திருக்கு. அதனால மறுபடியும் எல்லா அக்கவுண்ட்ஸையும் செக் பண்ண எனக்கு பெர்மிஷன் வேணும். ஓகே இந்த விஷயம் ஆபீஸ்ல வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். ஓகேப்பா. வணக்கம் வாங்க. ப்ரொஃபசர் புருஷோத்தமன், பிரின்சிபல் ஆஃப் ஆர்ட்ஸ் காலேஜ். அவர் மக. ஹலோ. அவங்க மிஸ். வணக்கம்மா, உட்காருங்க. நான் காலேஜ் படிக்கிற நாள்ல இருந்து ப்ரொஃபசர்ஸ்னா ஒரு தனி மரியாதை எனக்கு. உட்காரு. அப்படி வா. ஹாய் அங்கிள் ஹாய் ராம் எப்போ ஒரு பிகு இவதான் என் பொண்ணு சுஜாதா. சுஜித் கூப்பிடுவாங்க. செல்லமா சுஜின்னு கூப்பிடுவேன். என்னுடைய அத்தனை சொத்துக்கும் ஒரே வாரிசு. தாய் இல்லாத பொண்ணு, அதான் கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க ஓகே. நான் ஒண்ணு சொன்னா சிரிக்காதீங்கப்பா. இங்க வழக்கு மண்ட போட்டி நடக்குதாப்பா. ஆனா ஒண்ணுப்பா, இதுல இந்த ஆள் தான் ஜெயிப்பாரு. அங்கிளே மிஞ்சிட்டாரு. அப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. பா அந்த மாப்பிள்ளை பாருங்கப்பா, லூஸ் மாதிரி தலை சீவிட்டு இருக்கா. லூசெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் ஏன்பா? ஒரு ப்ரொஃபசர் பையன். ப்ரொஃபசர் பையன் லூஸா இருக்க மாட்டானப்பா. ப்ரொஃபசர்னா புத்திசாலியா இருப்பாரு. அப்ப ஒரு பையனும் புத்திசாலியா தானே இருக்கணும். இப்ப ஏன்பா நான் வந்து புத்திசாலியா பிறந்துட்டு நீங்க லூஸா பிறந்துட்டீங்க? ம். இப்ப நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லுங்கப்பா. வாயமோடு. என் வாயல்ல உன் வாய. எடுத்துக்குங்க. அம்மா, ம்? பெரியவங்களுக்கெல்லாம் காஃபி கொடுமா. குடுமா மாப்பிளைக்கு பெருசு வச்சிருக்கிறேன். ஓகே தங்கம். தெரிஞ்சதுக்கு மாப்பிள்ள அது என்ன? எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வைக்கமா. சரிப்பா. ஐ சொன்னா நீ அவளை உள்ள கூட்டு போமா, நாங்க மத்த விஷயங்கள்லாம் பேசணும். சொன்னா நீ அங்கிள் உள்ள கூட்டிட்டு போமா, நாங்க மத்த விஷயங்கள்லாம் பேசணும். உட்காருமா. இருங்கப்பா, என்ன பத்தி அவருக்கு தெரிய வேண்டாமா? இத்தனை நேரம் உன்னை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அவரை பத்தி எனக்கு தெரிய வேண்டாமா? வணக்கம். வணக்கம். உன் பேர் என்ன? ரமேஷ். உன் பேர் என்ன? என் பேர் சுஜி. நீ என்ன படிக்கிற? நானும் படிச்சு முடிச்சிட்டேன். உனக்கு பாட்டு பிடிக்குமா? ம்ஹும். அப்பா ஹை, அப்பா ரொம்ப அழகா இருக்குப்பா. இந்த பாரு சுஜி, இது பெரிய மனுஷங்க வர இடம். உன் வாழ்த்தனத்தை இங்க காட்டக்கூடாது. சரிப்பா. ஐயோ, ஒண்ணே ஒண்ணுப்பா. வா. என்னடி? விஸ்வநாதா, மீட் மிஸ்டர் ஸ்ரீதர், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் Hello. லக்ஷ்மி சுகர்ஸ். ஹலோ ஹலோ. இது எங்க அப்பா பொண்ணு சொன்னா. ஹாய். Vishwanatha, Mr. Sridhar, Managing Director of Lakshmi Sugars, the only son Raja, another director, Mrs. Sridhar, Vishwanathan, my friend. Okay. ஹாய், ஆப்பிள் ஜூஸ்.
நான் சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? ஹை, ஞாபகம் இருக்கு. இனிமே இந்த மாதிரி சேஷ்டை எல்லாம் பண்ணக்கூடாது. இந்தா இதை எடுத்துட்டு போ. ஐயோ, குடிக்க கூடாது. கையில வச்சுக்கோ. வா, ஒரு நிமிஷம். நல்லா இருக்கு, வா. ஏய், நீ சொன்னதை மறந்துட்டு இன்னொரு தடவை சொல்லு. உன் விளையாட்டு புத்தி எல்லாம் வச்சுக்காம சீரியஸா இருக்கணும். உள்ள வெக்கப்பட்டுட்டே போய் இந்த பாலை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அப்புறம் அப்புறம் எல்லாம் அவர் பாத்துக்குவாரு. நீ வெக்கப்பட்டுட்டே போ. ஆல் தி பெஸ்ட். நான் என்ன பரிட்சைக்கு போறேன். ஆல் தி பெஸ்ட் சித்ரா. என்ன இதெல்லாம்? வெக்கம். ஆஹா. இந்தாங்க பால் சாப்பிடுங்க. ஆ. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. நானா? சாரி, மறந்துட்டேன். நான் தான் காலில் விழுந்தேன்ல. நீயும் சாப்பிடு. எச்சி பண்ண சாப்பிட மாட்டேன். ஆமா, உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? சொன்னா தான் சொல்லி கொடுத்தா. எல்லாமே சொல்லி கொடுத்தாளா? ம். பிரச்சனை இல்ல. அங்கதான் அங்கதான். நல்லா சரிங்க. ரொம்ப நேரமா அரிச்சிட்டு இருந்தது. ஐயோ, சுத்தம். அங்கதான், அங்கேதான். ஓகே ஓகே, தேங்க்யூ. நான் எப்பவுமே சீப்பு வச்சுதான் சொல்லுவேன். இனிமே தேவையில்லை. அதான் சொல்லியதுக்கு நான் இருக்கனே. எனக்கு தூக்கம் வருது. உனக்கு தூக்கம் வரலையா? பா, படுத்துக்கோ. இது முதல்ல சொல்லிட கூடாது. ஐயோ, இந்த நேரத்துல அப்பா கூப்பிடுற? நீ அப்படி எல்லாம் பண்ண? ஐயோ, லைட் அடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு சொன்னா சொல்லியா? சொல்லலையே. என்னதான் சொன்னா? இது வரைக்கும் நீ விளையாட்டு பிள்ளையா இருந்துட்ட. இனிமே சீரியஸா இருக்கணும்னு சொன்னா. ஆனா சீரியஸா இருந்தா எனக்கு பிடிக்காது. விளையாடினாதான் பிடிக்கும். உனக்கு? எனக்கும் விளையாண்டா தான் பிடிக்கும். சரி, அப்ப விளையாடலாமா? விளையாடலாமே. என்ன விளையாடலாம்? ரைம்ஸ் வச்சு விளையாடலாமா? பாபா பிளாக். அது ஓல்டுப்பா. நான் எல் வச்சு சொல்றேன், நீ பி வச்சு சொல்ற. நான் எஸ் வச்சே சொல்றேன். ஓகே, சொல்லு. நான் சொல்றேன், நீ ஆடு. நேரம். I will lish, I will alert, melalanki lalalat, yepalalas bir elalay balala. You melalanki kalaleman kililis with chililik, to salale good balalay to alalot. Jalilis to kalalet balalati. Cheers. ஏம்பா, நானும் ராம வந்து என்னப்பா ஆகும்? அவங்க சேர்த்துக்க மாட்டாங்களா? என்னம்மா பைத்தியக்காரத்தனமா பேசுற? நீ ராம் 2 பேரும் வந்துட்டா இந்த வீட்டு வேலை, ஆபீஸ் வேலை இதெல்லாம் யார் கவனிக்கிறது? பா, சொர்ணா இருக்கா, தங்கம் இருக்குப்பா. ஏமா சொர்ணா தங்கெல்லாம் ஆபீஸ் வேலையை கவனிக்க முடியுமா? அப்பா, நீ ரொம்ப மோசப்பா. நீ சொன்னா சரிம்மா. நான் உங்க கூட பேச மாட்டேன், போ. அப்படியா? சரி. இதாங்க ஃப்ளைட் Thank you. நேரம் ஆயிடுச்சு, புறப்படுவோம். மாப்பிள, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு எப்ப திரும்பலாம்னு அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் டாக்டர் சொல்லிட்டாரு. அது வரைக்கும் எல்லா பொறுப்பும் உங்களுடையதான். இத்தனை நாளா நான் கட்டி காத்த நாணயம் நேர்மை எல்லாத்தையும் பாதுகாப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஓகே, இது பாருமா, சாதாரணமா அப்பா பொண்ணை விட்டு பிரியும் போது மாப்பிள்ளை கிட்ட சொல்வாரு, என் பொண்ணை கண் கலங்காம பாத்துக்கன்னு. ஆனா நான் உங்ககிட்ட சொல்றேம்மா, மாப்பிள்ளைய கண் கலங்காம பாத்துக்க. கண்ணுல தூசு விழுந்துச்சுன்னா? இது பாருமா, உனக்கு அமெரிக்கால இருந்து என்ன வேணும்? குழந்தை வேணும்பா. பா, ராம் தான் அடிக்கிற கேக்குறான் குழந்தை வேணும்னு. சொன்ன உனக்கு வேணுமா? சரிப்பா, ப்ளூ கண்ணா குட்டியா கொழுன்னு எனக்கு ஒண்ணு, ராம் கண்ணு எடுத்துவாங்கப்பா. மாமா, நேரம் ஆயிடுச்சு, போலாம் வாங்க. அப்பா அப்பா, நீ போவேணாப்பா. ஐயா, அப்பா ஏர்போர்ட் கிளம்பியாச்சு, இப்ப போவானாங்கிற? நாளைக்கு போ. அப்பா என்ன அம்ஜி கிடைக்க போறேன், அமெரிக்காவுக்கு போறேமா? 3 மாசத்துக்கு முன்னாடி எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சே. பா, எனக்கு கோவம் வருதுப்பா. கோச்சுக்கலாம் கூடாது. இந்த பாரு, என் இனிய பக்த கேடிகளே, கோடிகளே, அம்மா வரப்போறாங்க. எல்லாம் அமைதியா இருங்க. உபாசகரே, என்ன எல்லா சாமிங்களும் வாயில இருந்து லிங்கம் வர வைக்கிறாங்க, குங்குமம் வர வைக்கிறாங்க. உங்க சாமி வாயில இருந்து ஏதாவது வர வைக்குமா? என் வாயில இருந்து கண்டதெல்லாம் வரும், பாக்குறியா? என்ன வந்தது? கொட்டாவி வந்து. பக்த சிகாமணிகளே, அம்மா பிரசன்னம் தர தயாராயிட்டாங்க. ஆளுக்கு ஒரு அம்பாள் பேரை சொல்லுங்க. பராபட்டு, தங்க, தங்க, தமங்க, மாரியா, மாரியா, ஐயா, தங்க, தாங்க, மாரியா.
லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு செத்து போயிட்டான். அந்த பணத்தை எப்படி வாங்குறதுன்னு அவன் ஆவிட்ட கேட்டு சொல்லு தாய். நேர்மையா சம்பாரிச்சிடலாம் நிலைக்கும் மகனே, இல்லாதெல்லாம் போயிடும். வணக்கம் தாயே, எனக்கு குழந்தையே பிறக்க மாட்டேங்குது. அதுக்கு நீயே வந்து அவன் பொண்டாட்டில அனுப்புனீங்க. சம்சாரத்தோட சந்தோஷமா இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆத்தா பூஜையில உட்கார்ந்து ஆவிய கூட பேச போறாங்க. எல்லாரும் அமைதியா உட்காருங்க. எல்லாரும் காணிக்க கொண்டாந்துக்கிறீங்களா? அப்ப சரி, யார்கிட்ட பேசணும்? போன வருஷம் செத்து போன என் புருஷனோட ஆவிகிட்ட பேசணும் தாயி. புறவாணியம் இந்த வாடி வேலை அந்த மாதிரி அட எங்கடா துரையம். அதேதாம்மா, என் புருஷன் பேர் துரைதான். என்னங்க எப்படி இருக்கிற நீங்க எப்படி இருக்கீங்க? நான் இருந்தப்ப என்ன பாடுபடுத்திருப்ப நீ. இப்ப நீல கண்ணீர் வடிக்கிறியா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க செத்த 16வது நாள் உங்க போட்டோ முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச பாயசத்தை வச்சு கும்பிடலையா? போட்டாக்கெல்லாம் இருக்கிற பாயசம் வச்சு படக்க. செத்த பிறகும் உங்க ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். உயிரோட இருக்கிற ஏன் ஆசையை கொஞ்சம் நிறைவேற்றி வைப்பீங்களா? என்ன ஆசை சொல்லு? எனக்கு ஒரு குழந்தை வேணுங்க. யாராவது சிரிச்சீங்களா? நாங்க யாரும் சிரிக்கல தாயி. யாரோ சிரிச்சாடா. நான் தான் யாரு? நான் தான் சுஜி. என்ன கொலை பண்ணிட்டாங்க. ஆவியா வந்திருக்கேன். ஐயோ எல்லாம் ஆவி வந்திருக்குதா? ஏய், மரியாதையா ஓடி போயிடு. நான் ஏன் பேயே உன்னை திருப்பால அடிச்சு ஓடி போயிடு. பேயே ஓய் மகளாதேஸ்வரி. ஐயா ஏம்மா, ஐயா எதுக்கு நம்மள துரத்து தாவி சனியா? ஐயா சபா மாயமா. ஐய் ஐய் பயப்படாத மாயமா. நீங்க எங்க வந்த திருப்பியும்? என்ன ஏன் தொந்தரவு பண்ற? நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? என்ன ஏடி லொல்லு பண்ற? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த பாரு, நான் எந்த ஜென்மத்துல எந்த ஆவிக்கு எந்த துரோகம் பண்ணேன் என்கிட்ட வராதடி. ஓடி போயிடு. என் பக்கத்துல வராதடி. ஓடி போயிடு. ஐயோ ஐயோ, இந்த பாவிங்க வேற என்ன விட்டுட்டு ஓடி போட்டானுங்களே. நான் என்ன பண்ணுவேன்? தைரியம் இருந்தா ஓட்டி கட்டி வாடி பாப்பா. அகிலாண்டேஸ்வரி முருகா சாமி. ஐயோ தேசிகாடே, அங்க வந்துச்சா ஆவி? அது இங்கே வந்துச்சா? இங்க எங்கேயோ தான் இருக்குது. குரல் மட்டும் கேக்குது, ஆளை காணோம். பயப்படாத மாயம்மா. உனக்கு கேடுச்சா? ஏமா ஒரு கேடுச்சா? ஐயோ எனக்கு மட்டும் கேக்குது. இந்த ஓலைச்சுடியில ஆவிகளை வசப்படுத்துற மந்திரம் இருக்கு. இத நல்லா படி. ஆவி உன் கண்ணுக்கு மட்டும் தெரியும். என்ன விஷயம்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேசிகா, எனக்கு ஆவினா சின்ன வயசுல இருந்தே பயம். சொல்லுமா படி. ஆமா படி. படிய இத படிச்சு உங்க பாட்டை முப்பாட்டை இவங்க நினைச்சு கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணு. பலன் கிடைக்கும். நீங்க 2 பேரும் போதீங்க. இங்கேயே இருக்கும். படி. வந்திருக்கேன். என்ன உதவி கேட்க போற சொல்லு. என் புருஷன் எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்ந்து என்ன கொலை பண்ணி காருக்குள்ள வச்சு பேச்சுப்பாறையில இருந்து தள்ளி விட்டாங்க. ஐயா, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அதை ஆக்சிடென்ட்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு நான் என்ன செய்யறது? அது விபத்துல கொலை. நீ ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லணும். ஏமா நான் வந்து என்னத்த சொல்றது? இந்த பாரு, ஒண்ணும் கோச்சுக்காத. நீ வேற யாருன்னா கூட்டு பார்த்தாயி. நான் வரல. ஐயோ, நான் பேசின உனக்கு மட்டும் தான் கேக்குது. ஐயா, இது என்ன இளவா போறாத? நான் உன் பக்கத்திலே இருப்பேன். நான் யார் முகத்துல மூச்சனா இன்னைக்கு? அம்மா என் வம்சத்திலே யாரும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல மிதிச்சது கிடையாது. உன்னோட சேர்ந்து இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டேன். நீ செய்யற பொய் பித்தலாட்டத்துக்கு என்னைக்கா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்துதான் ஆகணும். கொஞ்சம் முன்னாடி வந்துட்ட. இந்த பாரு, எசக்க பெசக்கா பேசினீன்னு அடிச்சு கொன்னுடுவேன். போலீஸ கண்டாவே எனக்கு பயம். செத்தாலும் சௌக்கியம் உண்டாகட்டும் மகனே. நல்லா இருப்பா, நல்லா இரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எதுல வந்து உட்காருவ? கோபப்படாதே மகனே. உனக்கு அது பிடிக்காதுன்னதே இங்கிட்டு பக்கவாட்டுல உட்காண்டி. நானே உன்னைய கூப்பிட்டு அனுப்பணும்னு நினைச்சேன்.
செஞ்சிருக்கலாமே அப்பு முடியாந்து இருப்பேனே. என்ன விஷயம்? ஆமா, நீ என்னமோ சாமியார்னு சொல்லிக்கிட்டு கொலகாரத்தோடனுக்கெல்லாம் குறி சொல்றியாமே. பேச்சிப்பாறையில ஒரு விபத்து நடந்ததா புகார் கொடுத்தாங்கல்ல. ஆமா. அன்னைக்கு பேச்சிப்பாறையில் நடந்தது விபத்து இல்ல, கொலை. கொலையா? அந்த பொண்ணை கொலை பண்ணி காருக்குள்ள போட்டு மலை மேல இருந்து கீழே உருட்டி விட்டாங்க. இதுக்கு அவ புருஷனும் உடந்தையா இருந்திருக்கிறேன். இதை சொல்லவே இங்க வந்தேன். புதுசா கதை விடுறியா? அந்த காருடைய நம்பர் என்ன? அந்த காரோட நம்பர் என்ன? TN01A3335. என்னது? TN சைபர் 1A சைபர் 1A 3335 3335. காருடைய கலர் ஒயிட் ஒயிட் வெள்ளை வெள்ளை இல்ல மகனே. இப்ப நீ வெளியே போறியா உள்ள வச்சு போட்டுட்டுமா? உள்ள எனக்கு என்ன வேலை மகனே? வெளியவே வேலை இருக்கு. இந்த நான் அப்பறே சொன்னேன் எனக்கு எல்லாம் சரி வராதுன்னு. என்ன உள்ள போறதுக்கு கூட்டு வந்தே நீ. வெளியில போ. செத்தாலும் உனக்கு சௌக்கியம் உண்டாகட்டும் மானே. அப்ப என்ன சொல்ற கூட்டு வந்தே நீ? உள்ள பிடிச்சு போடுறேன் நான் நாளு. கோமட்லயே குத்துறேன் இரு. உன்னை நம்பி வந்தேன் பாரு, என் புத்தியதையும் செருப்பால் அடிக்கணும். கோபப்படாத, கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது. கொஞ்சம் அசந்தா தானே என்னை பிடிச்சி ஜெயில போட்டுருப்பான்ல. உனக்கு ஒரு கும்பிடும் தசைக்கு ஒரு கும்பிடு. நான் இந்த ஆட்டத்துக்கு வரல, என்னை விட்டுரு. ஏக்கா, என்னடா நேத்து ராத்திரி நான் ஒரு கனா கண்டேன். என்னது? 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு போட்டாங்க. நீ இந்த பொய் பித்தலாட்டம் பண்றல, உன் கைய கால கட்டி கால்ல லாட அடிச்சிட்டாங்க. அறிவு கட்டவனே. நாட்டுல எவ்வளவு இருக்குதா கணா கட்டுறதுக்கு? ஒரு லாட்டரி அடிச்சாப்ல, ஒரு புதையல் கிதையல் கட்சாப்ல எவ்வளவு இருக்குதா? அதை விட்டுட்டு போலீஸ்காரன் புடிச்சு போட்டானா? பெரிய இளவா போச்சுதுங்களோட. சரி மாயமா. ஐயா ஏமா வந்துட்டே நீ? உனக்கு எனக்கு ஆகாது நான் போச்சுல. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்தல, அதோட போற உனக்கு ஒரு கும்பிடுப்ப. போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வர வேண்டாம், இது வேற விஷயம். ஐயா அது என்னது இது மாமா? சொல்லு மாமா. எங்குது? இங்க தாக்குது. சும்மா சதைக்காத. எங்க இது? டேய் உன் கண்ணுக்கு தெரியலடா, இது இங்க தாக்குது. என்ன மாயமா தொடர்ந்து சொல்ற? எனக்கு ஒண்ணு விட்டா வேற யாரு இருக்கா? நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா தானே பேசணும்? பக்கத்து ஒரு காலியா போய் பேசு போ. என்ன மென்டல் மாதிரி தனியா பெனாத்தி நிக்கிறா? என்ன சதாய்க்கிறா? அடே ஆவி இருக்குறாங்க, எவ்வளவு தொல்லை பண்ணுது. எங்க இருக்குது அந்த ஆவி? அங்க இருக்குது, நீ சொல்லாத கேக்கும். चलो बेटे गेट आउट வெள்ளி போமா போய்க்கோ சேச்சி அச்சிப்பா எல்லா பாஷையும் தெத்திட்டு அந்த நாயை. சகா எங்க நடக்குது? லெஃப்ட்ல போய் ரைட்ல போனாக்குது. ஐயா ஏய் அம்மா மாரியம்மா. மாறி யாரோ வராங்க. பாத்தி வருது. அம்பா தூதானே அம்மா தாயே, இவன் எனக்கு ஒரே மகன். நீங்க பெரிய மனசு பண்ணி இவனை எப்படியாவது காப்பாத்தி கொடுக்கணும். தாயே, நாங்க தமிழ்காரவங்க. என் மகன் ரோசிங்கிற ஒரு மலையாளத்து கிறிஸ்டின் பொண்ண காதலிச்சான். ஜாதி வேறையா இருக்கிறதுனால நாங்க 2 வீட்டுக்காரும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. அகிலாண்டேஸ்வரி एक तुझे के लिए மரோ சரித்ரா அவளோட ராவுகை. அடே நீ மேல சொல்லு மகளே. அதனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போச்சு. செத்து போன அந்த பொண்ணு என் பையன் உடம்புல பூந்துக்கிட்டு அவனை பேயா ஆட்டி படைக்கிறான். காட்டேரி மாதிரி இருக்கா, கிட்ட போனா பிராண்டிடுவா. நான் கைட்டிட்டுமா? இருடா. என்ன மாமா? தாயே, நீதான் அந்த பேயை எப்படியாவது ஓட்டணும். இங்க பாருவே, பேயை ஓட்ட சொல்றாங்க. பேய்க்கு நமக்கு என்ன சம்பந்தம் சொல்லுவே? பேயெல்லாம் எங்களுக்கு சொந்தம். நாங்கெல்லாம் ஒரே குடும்பம் மாதிரி. அவ்வளவு நெருக்கம். காலையில நாங்கெல்லாம் ஒன்னா உட்கார்ந்தா நாஸ்டா துணுவோம். பேய்க்கு பாயானா ரொம்ப பிடிக்கும் இல்லையக்கா? இத பாரு மகளே, பேயை ஓட்டுறது நோகடிக்கிறதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நீ பாட்டு கிளம்பிக்கிட்டே இரு. அப்படி சொல்லாதீங்க தாயே. இந்தாங்க மாறி, இந்த பழையெல்லாம் அசல் தங்கம். ஒற்றையா அமுக்கு. கோல்டு பார்ட்டி கோல்டு வச்சிருக்கு. 1 வருஷத்து கலெக்ஷனு ஒரே அமுக்கு அமைக்கலாம். தைரியமா பேய ஓட்டு. டேய் சைக்கிளாடா சும்மா ஓட்டுறதுக்கு. பேய்டா பயமாக்குது. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, ஓட்டு. அந்த தட்சணையை மகளே, இங்க திருட்டு பையன் ஜாஸ்தி. அதனால என்கிட்ட கொடுங்க. அதை விட நீ அதுல போடுறது மேல மகளே. உன் பேர் என்ன மகனே? அழகப்பேன். மாரியாத்தா, காளியாத்தா, முனீஸ்வரன், அகிலாண்டேஸ்வரி, முருகன், விநாயக பெருமான், நீ எந்த சாமியை வழிபடுற மகனே? முருகப்பெருமான். முருகானியே நிப்படி கோமணத்துடன் தண்டு கொண்டு இங்கிட்டோர் ஆண்டியானா. அந்த மலையாளத்துக்கார பொண்ணுடைய ஆவியாகப்பட்டது உடம்புல புகுந்து உன்னை தொலை பண்ணுதா மகனே? தைரியமா சொல்லு மகனே, இந்த ஆத்தா இருக்கிறே ஒண்ணும் கவலைப்படாதே. அந்த ஆவியாகப்பட்டது உன்னை எப்படி தொலை பண்ணு? அதேடி பட்டி திடீர்னு தமிழ்ல இருந்து மலையாளம் ஆம்பளை உடம்புல இருந்து பொம்பளை வருது. கடல நக்கிற கோயோரு நக்கிற கோயோரு. நான் ஒரு பெண்குட்டி, நீ ஒரு பெண்குட்டி. நான் எந்த செய்தோ எனக்கு ஒன்னும் அறியல. நீ ஒன்னும் செய்யல. நான் ரொம்ப
எலும்பு கீழே போடுறீ அடி பின்னிடுறேன். இத பாரு, உனக்கு எனக்கு என்ன சண்டை இது? நானும் என் சிஷ்யங்களும் ஏதோ பழிச்சுன்னு இருக்கிறோம். உங்க அம்மா வலையில கட்டி போட்ட அந்த ஆவேசத்துல இதெல்லாம் பண்ணிட்டோம். நீ இவ உடம்புல இருந்தாலும் சரி, பக்கத்து இருக்கிற உடம்புல இருந்தாலும் சரி, எனக்கு ஒன்னும் கவலை கிடையாது. என்ன ஊற்று தாயே, மன்னிச்சிடு. என்ன கொலை பண்ண போல இருக்குடா. மாமா, என்ன விட்டு போயிட்டீங்களே. மாயமா, தாயே பார்த்தா என்ன காப்பாத்து. ரோசி, பாவம் அவளை விட்டுட்டு அவளுக்கு ஆவினாவே என்னன்னு தெரியாது. അതെ, എനിക്ക് മനുഷ്യരുടെ മേൽ വിശ്വാസമില്ല. നീയും എന്റെ ജാതിയാണ്. നീ പറഞ്ഞത് കൊണ്ട് ഞാൻ വിടുന്നു. ഇനിമേലെ വേറെയാ எங்க உங்க கூட 2 பேர் சொல்லிட்டு இருந்தாங்களே, அவனுங்களே அப்புறம் வந்து பாத்துக்கிறேன். ஏம்மா, என்ன மாயமா, நீ மனுஷங்கள தான் ஏமாத்துறன்னு நினைச்சேன், ஆவிகளே ஏமாத்துறியா? அது ஒண்ணு இல்ல சூச்சி, ஆம்பளைங்க எல்லாம் நிறைய வந்து போற இடம், நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணவா? அது மாத்திரம் இல்ல, வயசாவாதான் வாக்குவல்து சரியா இருக்குன்னு இந்த முட்டா ஜனங்க நம்புறாங்க. அதுக்கு தான் நம்ம கிராமர்லாம் குறைச்சிக்கின்னு கை வேஷம் போட்டுன்னு இருக்கிறோம். கிராமர் இல்ல, கிளாமர். எல்லாம் ஒண்ணுதான். இப்ப என்ன இருக்குது? ஏய், நீ பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்க. ஆமா, நான் தான் ஒன்ன மாதிரி இருக்கிறேன். 2 ஒண்ணுதான். ஓ, டபுள் ஆட்டிங்க. சரி, அத்த விடு. ஏதோ என் உசுரை நீ காப்பாத்திட்ட, உனக்கு ஹெல்பிங் பண்ணலான்னு நானும் முடிவுக்கு வந்துட்டேன். சரி, என்ன விஷயமா வந்திருக்கிற சொல்லு. இல்லமாயமா, நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி என் புருஷன் கட்டவர் பாவம் அவரு. அப்படியே அவரை அடைச்சு வச்சுட்டு அவர் மாதிரியே ஒருத்தனுக்கு மூஞ்சிய மாத்தி அந்த வழக்கத்துல இருந்தா எல்லா வேலையும் செய்யறான். மூஞ்சிய மாத்திட்டானுங்களா? இன்னும் நடக்குது இந்த நாட்டுல. மாயமா, எப்படியாவது என் புருஷனை நீ தான் காப்பாத்தணும். காப்பாத்திடலாம். இன்னொன்னு, நம்மள நம்பிக்கை நீங்க ஒரு பிச்சைக்கார கும்பலே இருக்குது, அதை நான் தான் பாத்துக்கணும். அதை பத்தி நீ கவலைப்படாத ஆன்ற. சரி, நமக்குள்ள இப்ப கராரா பேசிக்குவோம். நான் உன் கூடவே இருந்து உனக்கு வேண்டிய உதவி எல்லாம் செய்து தரேன். நீ எனக்கு என்ன தர இப்ப சொல்லு. என் சொத்தெல்லாம் உனக்கு தானே. இந்த பயமுறுத்தாத. உனக்கு 10 ரூபா சொத்துன்னா அதான் தருவியா? எவ்வளவு தேர அதை சொல்லு. 4-5 பங்களா, ஏகப்பட்ட பணம். சரி, அப்புறம் வைரத்தோடு, வைர அட்டிக, காசு மாலை, ஒட்டியானம், நிறைய பட்டுப்பட வைங்க. அப்புறம் மயக்கமே வந்துடும் போல இருக்குதா? லாட்ல நமக்கு பங்குக்குதா? ஆமா. ஐயா, வயதெல்லாம் கலக்குதே, பாக்க மாற மாட்டியே. இந்த பாரு, மனுஷனுக்கு தான் 2 நாக்கு, ஆவிக்கு ஒரே ஒரு நாக்கு தான். சபா, அது ஓட்டம். உன்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாத, நான் எப்படி உன் புருஷனை காப்பாத்துறேன்? என்ன பத்தின எல்லா விவரத்தையும் நான் சொல்றேன். அப்படியா? அது போதும் எனக்கு. அப்புறம் எல்லாம் நான் நூலாட்டம் இழைச்சிட்டீங்க. நான் இல்லைங்கிற கவலையா? அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே நல்லா சாப்பிட்டு உடம்பு தேத்திக்கங்க. ஐயோ, எவ்வளவு நாளைக்கு அப்புறம் பாக்குறேன் உங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். வாங்க, உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, வந்துடுறேன். சரிங்க. எனக்கு என்ன தனியா விட்டு போறீங்களே, எனக்கு பயமா இருக்கு. நானும் வரேன். ஷப்பாடா, வாவ், அப்படி போடு. எப்படி பயந்து ஓடுற பாரு. அது சரி, என் நடிப்பு எப்படி அசத்திட்டல? உனக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணமா. குறி சொல்லி எவ்வளவு பேரை ஏமாத்தி இருப்பேன். இத பார், என் தொழிலை கேவலப்படுத்தினா அப்புறம் நான் போய்கிட்டே இருப்பேன். ஆமா, விளையாட்டு கூட சொல்லக்கூடாது. வச்ச ஜாமா வச்ச இடத்துல இருக்கிறது இல்ல. இந்த வீட்டுல ஐயாவும் போயிட்டாரு, அம்மாவும் போயிடுச்சு. நீ ஏன் பயந்து கத்துற? ஏன் பயப்படுறேன்னா, ஒரு பக்கம் ஆவி, இன்னொரு பக்கம் பாவி. நான் என்னடி பாவம் பண்ண? ஐயோ, இது எது இது? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, அதான் தங்கம். எப்படி ஆளு? அது பேர் மாதிரியே மனசு தங்கம். தங்கம், ஏன் என்ன பார்த்து இப்படி பயப்படுற? இங்க பாரு, நான் தான் சுஜி. என்ன பாரு, நான் உயிரோட தான் இருக்கேன். நீ மலையில இருந்து கீழே விழுந்து செத்துட்டதா சொன்னாங்க. ஆமா, மலையில இருந்து விழுந்தது உண்மைதான். ஆனா அங்க இருக்கிறவங்க என்ன காப்பாத்தி திரும்ப இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. நிஜமாவா? ஆமா தங்கம். எப்படியோ நல்லபடியா வந்து சேர்ந்த பாப்பா. நீ போனதுல இருந்து இந்த வீடும் சரியில்லை, சின்னையா கோணமும் சரியில்லை. அது கிடக்குது. என் கையால சோறு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. வா பாப்பா, உனக்கு பிடிச்ச மோர் குழம்பு வச்சிருக்கிறேன். ஏன் தொட்டுக்க கருவாடு இல்ல? கருவாடா? கருவாடெல்லாம் சாப்பிடுவியா?
என்ன பயந்துட்டியா? நீங்க எங்க இங்க? நீ என் பொண்டாட்டி தானே? ஆ ஆ, பொண்டாட்டி ரூமுக்கு புருஷன் வராம யார் வருவா? கரெக்டா சொன்னீங்க. என்னது? வெக்கம். ஆஹா, இது என்னது? பாசம். ஆ, நான் இங்க இருக்கும்போது யார கண்ணு தேடுற? வேற யாருன்னா பாக்குறாங்களான்னு. ஓ, மறுபடியும் வெக்கமா? ஆ, நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல ஆ. இந்த பெட்ரூம்ல நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஓ, ஞாபகம் இருக்கே. கல்யாணம் புதுசுல நீங்க எவ்வளவு அழகா கொரட்டு விடுவீங்களே. ஞாபகம் இருக்கு. வேற எதுவும் ஞாபகம் இல்லையா? வேற ஒண்ணு ஞாபகம் இருக்கே. ஒரு நாளைக்கு நீங்க தூக்கத்துல வளர்ந்தீங்களே, ஞாபகம் இருக்கு எனக்கு. என்னடி மெயின் மேட்டர் விட்டுட்டு வேற ஏதோ பேசிக்கிட்டு ம். படு. ஐயோ. நான் கிட்ட வந்தா நீ மூஞ்சி சொல்லிக்கிறான். நானு தூங்கிட்டு இருந்தேனா, தூக்க கலக்கம். மூஞ்சி கட்டு வந்துடுறேன். ஏய், உடனே வந்துடணும். டேய், எங்க இருக்க நீ? எங்க போய் ஒளிஞ்சு நிக்கிற? ஐயோ, காசு காசப்பட்டு வந்தது உண்மைதான். அதுக்காக என் மானத்தை விட்டு கொடுக்க முடியுமா? இத்தனை நாள் கேள்வி வருஷம் போட்டு கட்டி காத்திருந்தேன். எல்லாம் அந்த மோசக்காரங்கிட்ட பஜார் அடி போலுக்குதே. எம்மா, டேய், எங்க போய் ஒளிஞ்சு நிக்கிற? எங்க போயிட்ட நீ? இதோ வந்துட்டேன் பாப்பா. நான் எங்க வெளியில போறேன்? இந்த வீடே கெதின்னு தானே கிடக்குறேன். ஐ, நான் கூப்பிட்டா வர மாட்டியா? அதான் வந்துட்டல்ல. ஐயோ, சும்மா இருக்கிறே கொஞ்சம். இந்த பார், இனிமே நம்ம 2 பேருக்கு ஒத்து வராது. நான் போய்கிட்டே இருக்கேன். மாயமா, இவ்வளவு நேரம் எங்க இருந்த நீ? புளியோதரை மீந்து போச்சேன்னு ஒரு புடி பிடிச்சு அது வயித்த கலக்கிடுச்சு பாப்பா. அத பாத்ரூம்லயே செட்டில் ஆயிட்டேன். ஐயோ, வாயை மூடிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கியா? டா, கேக்குறேன்ல, வாயை திறந்து சொல்றதுக்கு என்ன? என்ன பாப்பா இது? வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கிற, அப்புறம் வாயை திறந்து பேசுகிற. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டுல நான் இருந்தேன், பைத்தியம் பிடிச்சிரும் பாப்பா. ஐயோ, நீ இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். முதல்ல வெளிய போ. சரி, நான் போறேன். ஐயோ, என்ன சொல்ல? அப்ப இருக்கிறேன். ஐயோ, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஒரே குழப்பமா இருக்கு. இந்த பார், சிரிச்சின்னா அப்புறம் பல்லம் கயிடும். நான் கிளம்புறேன். நீ எங்கேயும் போக முடியாதுமா கண்ணு. வாசக்கதவு, காம்பவுண்ட் கதவு எல்லாத்தையும் அந்த ஃப்ராடு பூட்டிட்டான். அடிப்பாவி, நீ அப்ப என்ன சொன்ன, இப்ப என்ன சொல்ற? இதெல்லாம் நீ எனக்கு சொல்லவே இல்ல. நான் இங்க மாட்டேன் முழிக்கிறேன். ஐயே, இரு, ஏன் டென்ஷன் ஆகுற? உனக்கு ஏதாவது ஐடியா தோணுதா? தோணலையே. ஏமாத்துறதா உனக்கு கை வந்த கலையாச்சே. இந்த பார், என் தொழில கேவலமா பேசினா அப்புறம் நான் அடிச்சே சாவிச்சு வேண்டிய. ஐயா, இது வேற. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இப்ப என்னிட்ட தானே பேசுன, சொல்லு. என்னங்க, கூச்சமா இருக்கு. லைட் ஆஃப் பண்ணுங்க. திரும்பி பாத்தீங்க. ஏங்க, இப்படி முரட்டுத்தனமா பழகினா எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. சரி, என்ன கை கருங்கல் மாதிரி இருக்கு? ஒரு வாரமா கிரைண்டர் வேலை செய்யல, நான் தான் மாவாட்டினேன். என்னது? கராத்தே கத்துக்கிறேங்க. எதுக்கு? ஒரு தற்காப்புக்காக தான். நான் இருக்கும்போது உனக்கு எதுக்கிட்டே தற்காப்பு? நீங்க எங்க என் பக்கத்துல இருக்கீங்க? அந்த சொரணை கூட தானே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. நீ இல்லன்றதுனால தானே நான் அவ கூட சுத்துறேன். இனிமே அவ பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். கவலைப்படாத. அப்புறம் அந்த தங்கத்தை கூட நீங்க சிரிச்சு பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. கொஞ்சமாவது அறிவோட பேசிடி. அது கூட மனுஷன் பழகுவானா? சரி, உனக்கு ஆண் குழந்தை வேணுமா இல்ல பெண் குழந்தை வேணுமா? எதுவா இருந்தா என்ன மாதிரி அழகா இருந்தா சரி. அந்த அழகான முகத்தை காட்டு. ஐயா, மாட்டிக்கிட்டேன். என்னடி நாடகாரா? யார் நாடகாடுறது? நானா நீயா? நீயே டூப்பு. நான் யாருன்னு தெரிஞ்சுக்க வந்துருக்குற? இந்த பார், முறைக்காத. நான் யாரு நீ போ தெரிஞ்சுக்கிறேன். பயப்படாத சொன்னா, என்ன அடையாளம் தெரியலையா? நான் தான் ராஜா.
மாஸ்டர் எரிச்சதுனால இப்படி ஆயிட்டேன். எப்படி ஆயிட்ட பாத்தியா சொல்றான். என்னோட நீ வந்து ஆடு தித்திக்கிற ஜாங்கிரி என்னோடு நீ வந்து ஆடு மூடி வச்ச மாம்பழம் தேடி வந்த தேங்குடம் முத்து முத்து